அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஸ் தான் இது. இன்றைக்கி வந்து சண்டே வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க. ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வந்து ஒரே நாளில் சொல்லிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே தான் வந்து வேன்லாம் வச்சுருப்பாங்க. ஆட்டோவில் போய் அவங்க ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டு இதுதான் வந்து மாப்பிள்ளை வீடு. நாங்கள் போனப்போ என்ன ஆச்சுன்னா வந்து வேன் ஃபுல்லாகி கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க 4 வேன் வச்சுருந்தாங்க. ஆனால் வேன் நான் அப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஒரு வேன் கிளம்பியும் போயிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு வேன் வந்தோன்னே தேர்ட் ட்ரிப் நினைக்கிறேன், அதில் ஏறி கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாகவே கிராமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மாஷா அல்லாஹ். அப்புறம் எப்படியே ரீச் ஆகி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் டீ பன்றாவிடங்கிற கூட வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. இது தான் ஃபஸ்ட் டைமு. நான் அந்த தேரந்தூர் போகிறப்ப தான் பார்த்தது. இதுதான் என்ட்ரன்ஸு. இது என்னடா அது அரபிக் கல்லூரிக்குன்னு போட்டிருக்குன்னு நினைப்பீங்க. அது வந்து மண்டபம் தான், உள்ளே போன மண்டபமாக தான் கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் இருக்கலாம் இல்லைக்கு, 2000 பேர் கூட இருக்கலாம் இல்லைக்கு, அந்தளவுக்கு பெரிய மண்டபமாக இருக்குது. ரொம்பவே கிராண்டாக நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் லன்ச் டைமில் வந்து பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணியிருந்தாங்க பிரியாணி. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பிரிஞ்சால் ரைத்தா, ஆனியன் ரைத்தா, இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து பின் பண்ணுறேன், பாருங்கள்.